ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் கேம்பிங் போகலான்னு ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்புனோம். ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் லாஸ்ட்டாக ஒரு தடவை கேம்பிங் போய்க்கலான்னு சர்ப்ரைஸாக ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் சரின்னு ரெடி ஆகிட்டு எல்லா தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது எந்த ரோடு பார்த்திங்கன்னா ஜபல் ஜசர ஓல்டு ரோடு. இப்போ அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு பெட்ரோல் பம்ப் கட்டியிருக்காங்க. அங்கே இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தானாகவே காற்று அடிக்கக்குள்ளே அந்த லீஃப் மாதிரி உள்ள டிசைன்லாம் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குல்ல, அதுக்கு சார்ஜ் போடுற இடம்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வர வேண்டிய பிளேஸ்க்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஒரு 4:30 இருக்கும். அப்போ நேரம் ஆக ஆக நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம். கேம்பிங் பண்ணுறதுக்கு தனி இடம், பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருந்துச்சு, பக்கத்துலேயே வந்து குப்பை போடுறதுக்குலாம் இடமும் இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே சின்ன பொண்ணாங்களே இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா நாங்கள் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கல. என் பொண்ணு அவள் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கா. ஏன் எதுன்னு கேட்டோன்னா தங்கச்சி கீழே வந்து கால் உடச்சிக்கிட்டானே ஒட்டுறதுக்குன்னு. சின்ன பசங்களை பார்த்தீங்களா, நம்ம ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணுன்ட்டு அவ்வளோ இதுவாக பார்த்துக்குவோம், ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்ட்டு. இவங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபைனலாக டைமும் ஆகிடுச்சு, ஒரு 8:30 இருக்கும். அப்போ வந்து பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக. ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணி போக முடியல, ஆனால் திடீர்னு இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் சாசேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் சிக்கன் மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து நாங்கள் 2-3 பேர் தான் போனவங்க. சின்ன பசங்க அவ்வளோத்துக்கு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு போதும் இந்த அளவு. அதனால் நாங்கள் கொஞ்சமாக ஃபேமிலிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பொறுமையாக இது மாதிரி க்ரில் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அந்தளவுக்கு வெயில் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெயிலாக இருக்கும்னு நினச்சி போனோம். ஆனால் வந்து அன்றைக்கி கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு டான்ஸோடு முடிச்சாச்சு.